மூன்றாவதாக அல் மஸ்ஜிதுல் அக்ஸா பைத்துல் மக்தூஸ் குத்பா ஷேக் முஹம்மது ஹுசைன் ஹஃபிதுல்லாஹ் இருந்தார்கள். பொறுப்புதாரிகளே, உங்கள் ஒவ்வொருடைய பொறுப்பை பற்றியும் நீங்கள் கேட்கப்படுவீர்கள். ஒவ்வொரு பொறுப்புதாரிகளை நோக்கிய ஒரு தூதன் கருத்திலே ஹம்து ஸலவாத் தக்வாவுடைய வசதிக்கு பின்னால் மஸ்ஜிதுல் அக்ஸாவை பாதுகாப்பு ஈடுபடக்கூடிய வீரர்களே, போராளிகளே, மஸ்ஜிதுல் அக்ஸாவுடைய பட்டணத்தில் வாழக்கூடியவர்களே, இஸ்லாம் மிஅராஜுடைய பூமிக்கு சொந்தக்காரர்களே, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்னு உமர் அறியக்கூடிய ஹதீஸ், முஹம்மது ஸல்லல்லாஹு கூறிய ஒரு பாரிய ஒரு கருத்தால் மிக ஹதீஸ் தான். உங்கள் ஒவ்வொரு பொறுப்புதாரிகளுடைய பொறுப்புகளை பற்றி கேட்கப்படும். ஒரு தலைவர் சமூகத்துக்கு பொறுப்புதாரி அது பொறுப்பை பற்றி கேட்கப்படுவார். ஒரு மனிதனுடைய வீட்டுக்கு பொறுப்புதாரி பொறுப்பை பற்றி கேட்கப்படும் அவரிடம். ஒரு பெண் தன்னுடைய கணவனுடைய வீட்டில் விடயங்களுக்கு பொறுப்புதாரி அந்த விடயத்தை பொறுப்பை பற்றி கேட்கப்படுவாள். அதே நேரம் ஒரு ஊழியர், ஒரு அடியார், அதே ஒரு வேலைக்காரன், பணியால் தன்னுடைய எஜமானுடைய சொத்துக்கு பொறுப்புதாரி அவனை பற்றி கேட்கப்படுவான். எனவே ஒவ்வொருவரும் தங்களுடைய துறைகளிலே பொறுப்புதாரிகள், உங்களுடைய பொறுப்புகளை பற்றி கேட்கப்படுவீர்கள் என்று சொல்லிவிட்டு, பொதுவாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மிடம் பொறுப்புகளை ஒப்படைத்திருக்கிறான். ஒவ்வொரு விடயங்களையும் ஒவ்வொரு பொறுப்பாக்கி இருக்கிறான். இன்று பாருங்கள், ஒரு நபி அவர்களை பார்த்து, நபியுடைய ஹதீஸ் உலகத்துக்கும், ஒவ்வொரு ஆலிமுக்கும், ஒவ்வொரு அரசருக்கும், ஒவ்வொரு குடிமகனுக்கும், ஒவ்வொரு பொறுப்புதாரிக்கும் பொறுப்பை உணர்த்துகிறது. தந்தைக்கு உணர்த்துகிறது வீட்டு பிள்ளைகளுடைய பொறுப்பை, மனைவிக்கு உணர்த்துகிறது தன்னுடைய வீட்டு பொறுப்பை, பிள்ளைகளுடைய பொறுப்பை. அதே போன்று ஒரு தனிநபருடைய பொறுப்புகள் உணர்த்திருக்கிறார்கள். யாருக்கு முன்னால் இந்த பொறுப்பு? யார் ஒப்படைத்த பொறுப்பு? அல்லாஹ் ஒப்படைத்த பொறுப்பு. அல்லாஹ் கேட்பான், அல்லாஹ்க்கு முன்னால் கேள்விக்கணை கேட்கப்படும், அல்லாஹ் என்னுடைய விசாரிப்பான் என்று சொல்லிவிட்டு ரஹ்மத்துல் ஆலமீனாக வந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன் பொறுப்பை ஒப்படைத்து விட்டார்கள். இந்த சபனை நிறைவேற்றினார்கள், திட்ட தெளிவாக முன்வைத்து விட்டார்கள். எனவே இந்த ஹதீஸை வாசிக்கக்கூடிய ஒவ்வொருவரும் எந்த நபராக இருந்தாலும் தன்னுடைய பொறுப்பை உணர வேண்டும், உணர்வுபூர்வமாக உணர்ந்து செயற்படுத்த வேண்டும். அல்லாஹ் ரஹ்மத்துல் ஆலமீன் ஆக்கினான்னு சொல்லிவிட்டு, பொதுவாக இன்று பாருங்கள், இன்று அரசியல்வாதிகள், அதிகாரிகள் குடிமக்களிடம் கேட்டால், சமூகத்திடம் கேட்டால், பொறுப்புகளை சரியாக செய்கிறீர்கள் கேட்டால் என்ன பதில் வரும்? தெளிவான பதில் வரும். என்ன வரும்? உலகம் பார்க்கிறது, பதில் சொல்ல தேவையில்லை. உலகம் நிதர்சனமாக பார்க்கிறது. உலகத்திலே நாம் பார்க்கிறோம், நாடாக பார்க்கிறோம், ஒரு நிறுவனங்களில் பார்க்கிறோம், அதேபோல் ஒரு கிளையார்களிடம், ஒரு தொகுதியிலும் பார்க்கிறோம். உண்மையிலே பலஸ்தீன் மக்களுடைய இந்த சிரமம், கஷ்டம் மக்களுக்கு முன்னால் சொல்லப்படுகிறது, பார்க்கிறார்கள், கேட்கிறார்கள். எதைத்தான் அவர்கள் உலகத்துக்கு முன்வைக்கிறார்கள்? பொறுப்புதாரிகள் உலகத்திலே பொறுப்புதாரிகளுக்கு முன்னால் அவர்கள் பல்வேறுபட்ட பொறுப்புகளை சுமந்தும் ஏன் இந்த விடயத்தில் கவனம் செலுத்தாமல் இருக்கிறார்? முஸ்லீம்களே, பொதுவாக மனிதன் இந்த காலத்திலே பாருங்கள், உணவு கூட இல்லாமல் தடுக்கப்பட உணவு பற்றாக்குறை ஏற்படுகிறது. குடிப்பதற்கு தண்ணீர் இல்லாமல் கஷ்டப்படுகிறார்கள், பசியால் சாகிறார்கள், மக்கள் மரணிக்கிறார்கள். உலகமும் பார்த்து கொண்டிருக்க இந்த நாட்களிலே உலகம் நாகரிகத்தை, கலாச்சாரத்தை வாதிடுகிறது, மனித உரிமையை பேசுகிறது. அதே போன்று மனித உரிமையை பேணுவதற்காக பல சங்கங்களை உருவாக்கி இருக்கிறது. எத்தனை விவாதங்களை புரிந்து கொண்டு இருக்கின்ற சமயத்திலே பசியால் இறக்கின்ற இந்த பலஸ்தீன் மக்களுக்கு, பலஸ்தீன் பிள்ளைகளுக்கு என்ன பதில் உலகத்திலே கிடைக்கும்? என்ன பொறுப்பை எப்படி செய்கிறோம்? உண்மையிலே யதார்த்தம் உண்மையிலே பொய்ப்பிக்கிறது. இந்த வாதாட்டங்கள் எல்லாம் பொய். மனித உரிமைகளை கண்காணிக்கின்ற அமைப்புகள் எல்லாம் எதை செய்கின்றன, அது உண்மையிலே உண்மையா பொய்யா என்பதை புரிந்து கொள்ள முடியும் என்று சொல்லிட்டு, முஸ்லீம்களே, பொதுவாக இந்த சிரமங்கள், கஷ்டங்கள், இந்த ஊர் மக்கள், நாட்டு மக்கள், பலஸ்தீன் மக்கள் முகம் கொடுக்கின்ற இப்படியான சிரமங்கள், கஷ்டங்கள் இருந்தும், ஆனால் ஆண்கள், பெண்கள் எல்லாருமே முகம் கொடுக்கின்ற கஷ்டங்கள், வயதுபர்கள், வாலிபர்கள், சிறுவர்கள், பெண்கள் என்று எல்லோருமே முகம் கொடுக்கின்ற இந்த காலகட்டத்திலே மனித நேயம் எங்கே? மனித நேயம் கை செய்யத்துக்குரிய விடயம்தான் இன்று பூமியிலே எப்பொழுதுமே பூமியிலே நிகழ்ந்து கொண்டிருக்கிற விடயங்கள் எல்லாம் மறைந்து போகின்ற காலத்தில் வாழ்கிறோம். எப்பொழுதும் இந்த உலகம், அதே போன்று உலகத்தில் உள்ள நாடுகள், இஸ்லாமிய சமூகம், அவருடைய அனைத்து நாடுகளும், அரபிய சமூகம், அரபிய தலைவர்கள் இவர்களெல்லாம் உண்மையிலே ஒரு உண்மையாக முஸ்லிம் மனித நேயத்தை பாதுகாப்பது கொண்டுபடக்கூடாதா? ஒரே அணியில் நிற்கக்கூடாதா? ஒரே நிற்க வேண்டும் அல்லவா? மனித உரிமை பாதுகாக்க வேண்டும் அல்லவா? மனித உரிமைகளை ஆடையிலே, உடுப்பிலே, அதே போன்று குடிப்பிலே, வசிப்பிடங்களிலே, தங்குமிடங்களிலே எல்லா உரிமைகளையும் பேண வேண்டும் அல்லவா? எங்கே இருக்கிறார்கள்? எங்கே பொறுப்பு செய்கிறார்கள்? இஸ்லாமிய சமூகம் மாத்திரம், இஸ்லாமிய ஷரியத் மாத்திரம், எப்பொழுதுமே இஸ்லாமிய ஷரியா மாத்திரமல்ல, அந்தந்த காலங்கள் இறங்கிய வேதங்கள், மதங்கள், மார்க்கங்கள், எல்லா உண்மையான மார்க்கங்கள் அனைத்துமே இந்த மனித நேயத்தை போதிக்கின்றன. எல்லாம் இந்த மனிதாபிமான விடயங்களை போதிக்கின்றன. இதில் கண்டிப்பாக இருக்கின்றன. இஸ்லாம் மாத்திரமல்ல, எங்கே முஸ்லீம்கள், இஸ்லாமிய நாடுகள், தலைவர்கள், ஒரு மனிதர் இன்னும் மனிதனுடைய கையால் அநியாயம் செய்யப்படுகிறார், ஒரு மனிதர் இன்னும் மனிதனுக்கு முன்னால் இறக்கிறான் என்று சொல்லிவிட்டு அந்த ஆதங்கத்தை தெரிவித்துவிட்டு அல்லாஹ்விடத்தில்
இந்த கஷ்டங்களை போக்குவாயாக. மிம்பருக்கு மேலிருந்து கேட்கிறோம் யா அல்லாஹ், எங்களுக்கு உபகாரம் செய்வாயாக. பலகீனங்களை போக்குவாயாக. கஷ்டங்களை போக்குவாயாக. உன்னை நாங்கள் நம்பியிருக்கிறோம், உன்னிடத்தில் உதவி தேடுகிறோம். எங்களுடைய ஆடையற்றவர்களுக்கு ஆடை அணிப்பாயாக, பசியாளிகளுக்கு உணவளிப்பாயாக, தாய்த்தவர்களுக்கு நீர் புகட்டுவாயாக ரப்பல் ஆலமீனே என்று சொல்லிவிட்டு மீண்டும் யாருக்காவது அல்லாஹ் ஒரு பொறுப்பை கொடுத்து அந்த பொறுப்பில் உதாசீனம் செய்த நிலைமையிலே, பொறுப்பில் நம்பிக்கை மோசடி செய்த நிலைமையிலே அல்லாஹ்வை அவர் சந்திப்பார். மௌத்தாகின்ற நாளில் மௌத்தாகுவார் என்றால், அவர் மரணிக்கின்ற நாளில் பொறுப்பில் துஷ்பிரயோகம் செய்த நிலைமையிலே, துரோகம் செய்த நிலைமையிலே மௌத்தாகுவார் என்றால் அவர் மீது அல்லாஹ் சுவர்க்கத்தை ஹராமாக்கி விடுவான் என்ற ஹதீஸை எச்சரிக்கையாக சொல்லி இஸ்திக்பார் செய்யுமாறு தூண்டி இஸ்திக்பார் செய்து முதலாவது குத்பை முடித்துவிட்டு இரண்டாவது குத்பை ஹம் ஸலவாத் தக்வா வருஷத்துக்கு பின்னால், முஸ்லீம்களே, பலஸ்தீன் மக்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த பூமியில் எங்களை வாழ வைத்திருக்கிறான். நாங்கள் குடிமக்களாக இருக்கிறோம். உண்மையில் நாங்கள் என்னுடைய கடமைகளை நாங்கள் செவனை நிறைவேற்ற வேண்டும். நாங்கள் உண்மையிலே அல்லாஹ்வுடைய உபகாரத்துக்கு தகுதியானவர்களாக மாற வேண்டும். எப்பொழுதும் இந்த ஊரை பாதுகாப்பதற்கு கியாமத் வரைக்கும் நாங்கள் போராட வேண்டும். இந்த பரக்கத்தான பூமி, அல்லாஹ் பரக்கத் செய்த பூமி, உண்மையிலே இறை வேதத்துக்கு கண்ணியமான அந்த நுட்பமான வேதத்தில் அல்லாஹ் நுணுக்கம் ஞானம் நிறைந்த வேதத்தில் அல்லாஹ் சுட்டி காட்டியிருக்கிறான். அதை முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு தெளிவாக சுட்டி காட்டுகிறார்கள். இதான் மக்கள் அல்லாஹ்வுடைய பாதையில் தன்னை அர்ப்பணிக்கின்ற பூமி, நிலையாக தன்னை ஸ்திரப்படுத்துகின்ற பூமி என்றெல்லாம் சொல்லியிருக்கிறார்கள். முஆத், நிச்சயமாக உங்களுக்கு அல்லாஹ் ஷாம் தேசம் வெட்டி கொள்ளப்படும் எனக்கு பின்னால். அவருடைய ஆண்கள், பெண்கள், அவருடைய அடிமை பெண்கள் எல்லோருமே கியாமத் நாள் வரைக்கும் அல்லாஹ்வுடைய பாதையிலே போராடக்கூடிய தன்னை அர்ப்பணித்த தியாகிகளாக இருப்பார்கள். ஷாம் என்று சொல்லும் பொழுது பலஸ்தீனெல்லாம் சேர்ந்து முந்தைய காலத்து ஷாம். எனவே யாராவது ஒருவர் ஷாம் தேசத்துடைய ஒரு நதிக்கரை ஓரம், கடலோரம், அது ஆற்றோரத்தை அந்த இடத்துல அவர் வசித்தாலும், அல்லது பைத்துல் மக்திஸிலே வசித்தாலும் எல்லோருமே அல்லாஹ்வுடைய பாதையில் தன்னை அர்ப்பணித்த தியாகிகள் தான் என்று சொன்னார்கள். முஸ்லீம்களை பொதுவாக இதோ இஸ்ரா மிஅராஜுடைய எப்போவுமே இந்த மஸ்ஜித் அக்ஸா இதற்குத்தான் நாங்கள் கட்டுச்சாதனங்களை கட்டி பயணிக்க வேண்டிய மஸ்ஜிதுகளில் உண்டு. அதே போன்று மஸ்ஜித் நபவி, மஸ்ஜித் ஹராம், மஸ்ஜித் நபவி, 3 மஸ்ஜிதுகள் ஹரம் ஷரீஃப்களிலே உண்டு. அது இப்படியான நன்மாராயங்கள் அவர்கள் எங்களுக்கு சொல்லியிருக்கிறார்கள். எப்பொழுதுமே என்னுடைய உம்மத்திலே ஒரு சாரார் சத்தியத்துக்காக போராடி கொண்டிருப்பார்கள், வெற்றி நடை போட்டுக் கொண்டிருப்பார்கள், எதிரிகளை மிகைத்துக் கொண்டிருப்பார்கள், தோற்கடித்து கொண்டிருப்பார்கள். அவர்களுக்கு புறம்பாக செயல்படுகின்ற, அவர்களோடு மோதுகின்ற, வேற்றுமையாக எதிராக நடக்கின்றவருடைய எந்த எதிர்ப்பும் பகைமையும் இவர்களுக்கு எந்த இடரையும் ஏற்படுத்தாது. அவர்களை கைவிட்டவர்களும் அவர்களுக்கு எந்த தீங்கையும் ஏற்படுத்த முடியாது. இப்படி அல்லாஹ்வுடைய முடிவு தீர்ப்பு வரும் வரைக்கும் இவர்கள் இப்படியே இருப்பார்கள். நம்மை பற்றி அல்லாஹ் இறுதி மூச்சு வரை போராடி கொண்டிருப்பார்கள் என்று நன்மாராயன் சொல்லியிருக்கார்கள் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இதுதான் கண்ணியம், அல்லாஹ்வுடைய கட்டளை தான் கண்ணியம், அதுதான் வெற்றி, அதுதான் ஈடேற்றம், இம்மை மறுமையுடைய சுபீட்சமே அதுதான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய கட்டளை தான் முஸ்லிம்களுக்கு கண்ணியம். உண்மையிலே கட்டளை நிறைவேற்றுவது நமக்கு கண்ணியம். இந்த ஊரிலே குறிப்பாக அவருடைய புனித பூமிகளிலே, அதே போன்று பரக்கத்தான பூமிகளிலே. எனவே இப்பொழுது நபியுடைய நன்மாராயத்தை பாதுகாப்பதிலே கவனமாக இருங்கள். விட்டு கொடுத்து விட வேண்டாம், போராட்டத்தை இடைநிறுத்த வேண்டாம். நீங்கள் உமர் ஃபாரூக் அலியுடைய அனந்தரக்காரர்கள் உள்ளவர்களாக நீங்கள் மாறலாம். சொன்னார்கள் முஹம்மது பின் மஸ்லமாவை பார்த்து, நீங்கள் என் விடயத்திலே ஏதாவது கோணலை கண்டால், நான் ஆட்சி செய்கின்ற முறைமைகளை, தவறுகளை, கோணல்களை கண்டால் என்ன செய்வீர்கள் என்று கேட்டார்கள். சொன்னார்கள், நாங்கள் உங்களை நேர்படுத்துவோம். நீங்கள் வளைந்தால் நேராக்குவோம், நீங்கள் தவறு செய்தால் சீர்படுத்துவோம். சொன்னார்கள் உமர் ரலியல்லாஹு அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும். எந்த உம்மத்திலே அந்த உம்மத்துடைய ஆட்சியாளர், சமுதாயத்துடைய ஆட்சியாளரை சீர்படுத்தக்கூடிய, நேர்படுத்தக்கூடிய, நெறிப்படுத்தக்கூடிய மக்களை உண்டாக்கினானோ அப்படியான அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும். அதே போன்று ஈடேற்றின் பக்கம், வெற்றியின் பக்கமும் அந்த தலைவருக்கு ஆலோசனை சொல்லக்கூடிய, நல்லவற்றை சுட்டி காட்டக்கூடிய மக்களை இந்த உம்மத்திலே உருவாக்கினானே அந்த அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும் என்று சொல்லி அந்த கருத்தோடு எப்பொழுதுமே கருத்து சுதந்திரம், தலைவர்கள், அதிகாரிகள் தவறு செய்தாலும் குடிமக்கள் சுட்டிக்காட்டுவதற்கு இடம்பாடு இருக்க வேண்டும், கருத்து சுதந்திரம் இருக்க வேண்டும். தலைவர்களுடைய தவறுகளை சுட்டிக்காட்டுகின்ற பொழுது அவர்கள் தன்னுடைய தவறுகளை ஏற்று அதை திருத்திக் கொள்ள வேண்டும் என்ற தலைப்பிலே அப்படிப்பட்ட தலைவர்களில் ஒருவராக உமர் ரலியல்லாஹு போன்று நம்முடைய தலைவர்களும் அவர்களுடைய தவறுகளை முறையாக சுட்டிக்காட்டுகின்ற குடிமக்களாக நாமும் மாறலாம் என்ற கருத்தை முன்வைத்து மீண்டும் ஒரு முறை பலஸ்தீன் மக்களுக்கு, இஸ்ரா மிஅராஜுடைய பூமி சொந்தக்காரர்களுக்கு மீண்டும் ஒரு முறை அந்த உமர் ரலியல்லாஹுடைய தலைமைத்துவம், இப்படியான நீதியான நேர்மையான தலைமைத்துவத்தில் செயல்படுகின்ற, அந்த வழிகாட்டில் செயல்படுகின்ற அப்படியான பிள்ளைகளாக, பரம்பரையாக உங்களை அல்லாஹ் ஆக்க வேண்டும் என்று நீண்ட துஆ பிரார்த்தனையோடு தன்னுடைய ஹுத்பாவுக்கு முற்றுப்புள்ளி வைக்கிறார்கள். எனவே 3 ஹுத்பாக்கள் மூலமும் பயன்பெறுவோம். முதலாவது ஹுத்பா மக்கா முக்கர்ரமாவுடைய எப்பொழுதுமே நற்சகுணமாக சிந்திக்க வேண்டும். தருத்திரியம், மிடுமை, இது காலத்தை பொறுத்து, நாட்களை பொறுத்து, மாதங்களை பொறுத்து அல்ல, நம்முடைய பாவங்களையும் நன்மைகளையும் பொறுத்து தான். நன்மை செய்கின்ற நாள் நல்ல நாள், பாவம் செய்கின்ற நாள் நமக்கு தருத்திரியமான நாள். எனவே காலங்களை வைத்து தருத்திரியமோ, துச்சகுணமோ, அபசகுணமோ முடிய செய்யப்படுவதில்லை. நம்முடைய அமல்களை வைத்து தான், நம்முடைய நிலைப்பாடு ஈமானை வைத்து தான் அல்லாஹ் நாடியதான் நடக்கும் என்ற ஈமானை பொதுவாக சஃபர் மாதத்திலே, சஃபர் மிடுமை ஒரு தருத்திரியமிக்க ஒரு மாதமாக முன்னைய கால மூட நம்பிக்கை இருக்கிறது. அதை உடைத்து அப்படியான
சாஸ்திரம் பார்ப்பது, குறி பார்ப்பது, சகுனம் பார்ப்பது இதெல்லாம் இஸ்லாத்தில் கிடையாது என்ற அந்த ஈமானிய ஏகத்துவ ஹுத்பாவை அவர்கள் முன்வைத்தார்கள். எனவே நம்முடைய வாழ்க்கையில் இருக்கின்ற மூட நம்பிக்கைகளையும் இல்லாமலாக்குவோம். ஈமானிய யக்கீனை தவக்குலை நம்முடைய உள்ளங்களிலே ஆழ பதிப்போம். அதேபோல் இரண்டாவது ஹுத்பா, விதண்டாவாதம் புரிகின்றவர்களுக்கு அல்லாஹ் பதில் கொடுக்க போகவில்லை, அல்லாஹ் கணக்கெடுக்கவில்லை. விதண்டாவாதம் புரிகின்றவர்களோடு அல்லாஹ் குர்ஆனிலே அவர்களுக்கு ஏற்றவாறு வசனங்களை இறக்கி அவர்களுடைய வேண்டுகோளை நிறைவேற்றவில்லை. அவர்கள் விதண்டாவாதமாக செயல்படுகின்ற பொழுது அல்லாஹ்வும் அவர்களை உரிய இடத்தில் வைத்தான் என்ற தலைப்பிலே விதண்டாவாதம் புரிகின்றவர்களுக்கு பதில் கொடுப்பது அல்லாஹ்வுடைய முறை அல்ல என்ற தலைப்பிலே தூதுத்துவத்தை, நபித்துவத்தை உறுதிப்படுத்துகின்ற அத்தாட்சிகள் அல்லாஹ் எப்படி இறக்கினான், எப்படி உறுதிப்படுத்தினான் என்பதை இரண்டாவது ஹுத்பா. மூன்றாவது ஹுத்பா, பொறுப்புதாரிகளே உங்களுடைய பொறுப்புகளை பற்றி கேட்கப்படுவீர்கள். பலஸ்தீன் மக்களுக்கு நடக்கின்ற அநியாயத்துக்கு உலகமும் பொறுப்பு, குறிப்பாக முஸ்லீம் தலைவர்கள் பொறுப்பு, முஸ்லீம் நாடுகள் பொறுப்பு. பசியால் மக்கள் இருக்கிறார்கள், தாகத்தால் இருக்கிறார்கள், அத்தியாவசிய தேவைகள் என்று இருக்கிறார்கள், தங்குமிடத்தில் இருந்திருக்கிறார்கள், ஆடைகள் இல்லாமல் இருக்கிறார்கள். இவைகளுக்கெல்லாம் ஒவ்வொரு பொறுப்புதாரிகளும் பொறுப்பு. எனவே அதை பற்றி கேட்கப்படுவோம் என்ற முழு உலகத்துக்கும் பலஸ்தீன் மக்களை பற்றிய ஒரு கடப்பாட்டை, ஒரு பொறுப்பை முழு உலக மக்களுடைய களத்திலும் சுமத்திய ஒரு ஹுத்பாவாக அந்த ஹுத்பா அமைத்தார்கள். எனவே ஹுத்பாக்களை நாமும் சுயமெடுப்போம், பயன்பெறுவோம், மற்றவர்களுக்கு வெற்றி வைப்போம், மக்கள் மேம்படுத்துவோம். நிகழ்ச்சி தயாரிப்பில் ஈடுபடுகின்ற நண்பர் ரிஸ்வானுக்கு நன்றி செலுத்தியவனாக மீண்டும் ஒரு மனாபிஸ்னா நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.